சூப்பர் மாடு ஜெயிச்சிச்சு. மாடு அவுட் மாடு அவுட் சூப்பரா இருக்கும். என்ன கோடி நல்லா பிடிக்கணும். மாடு ஜெயிச்சிருப்பா. மாடு திரும்ப புதுக்கோட்டை அருகே உயிரிழந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு ஊர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். தனக்கு 2 மகள்கள் இருந்தாலும் மாணிக்கம் என்ற ஜல்லிக்கட்டு காளையை என்னுடைய மூத்த மகன் போல வளர்த்து வந்ததாக காளையின் உரிமையாளர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே உள்ள 9A நத்தம்பண்ணை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் AVM பாபு. இவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவதற்கு முன்பாகவே ஜல்லிக்கட்டு காளைகள் மீது அதீத ஆர்வம் கொண்டு பல காளைகளை வளர்த்தாலும் அவருக்கு பல போட்டிகளில் வெற்றி கண்டு நற்பெயரை பெற்றுத்தந்த காளைதான் மாணிக்கம் காளை. இந்த மாணிக்கம் காளையானது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமன்றி தமிழ்நாடு அளவிலான பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சூரியூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போட்டிகளில் மாணிக்கம் காளை சிறப்பாக விளையாடி பரிசுகளை பெற்று வந்தது. மேலும் பல்வேறு ஜல்லிக்கட்டுகளில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரிலே இந்த காளை அவிழ்த்து விடப்பட்டு வெற்றிகளையும் பரிசுகளையும் குவித்து பாராட்டை பெற்றது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்கும் ஆர்வத்தை உண்டாக்கியதே இந்த மாணிக்கம் காளைதான் எனவும் சொல்லப்படுகிறது. இந்த காளை கடந்த 2019ஆம் ஆண்டில் மங்களாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற போது வாடிவாசலில் காளையை அவிழ்த்துவிடும் நிகழ்ச்சியில் காளை பாய்ந்து வரும் வேகத்தில் காளையின் பின்னங்கால் சிக்கி மாட்டின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதை சரி செய்வதற்காக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிகிச்சை மேற்கொண்டும் பலனளிக்காமல் போனது. பொதுவாக காளை மாடுகள் பசுமாடுகள் பால் தருவதை நிறுத்திவிட்டாலே மாடுகளுக்கு வயதாகி விட்டாலே உடன் அடிமாட்டுக்கு விற்றுவிடுவார்கள். ஆனால் AVM பாபு தனது இல்லத்தில் ஒருவராக இந்த காளையை 6 வருடங்களாக பராமரித்து வந்தார். 2019இலிருந்து இந்த காளைக்கு தனி கொட்டகை அமைத்து மின்சாரம் விசிறி அமைத்து தினந்தோறும் 500 ரூபாய் செலவு செய்து பராமரித்து வந்தார். இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக வீரம் செறிந்த மாணிக்கம் காளையானது உயிரிழந்தது. இதையடுத்து AVM பாபு இல்லத்தில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டு பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் தரப்பினரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாணிக்கம் என்கிற ஜல்லிக்கட்டு காளையை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த காளை வந்த பிறகுதான் எனது வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் எனது மூத்த மகனை இழந்துவிட்டேன் எனவும் கண்ணீர் வடித்தார் காளையின் உரிமையாளரான AVM பாபு.